தென் மாவட்டங்களில் அதிக கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மின் ஒயர்கள் அறுந்ததாலும் மின் சேவை துண்டிக்கப்பட்டது. இதனால் இருளில் தவிக்கும் பொதுமக்கள் சீரான மின் விநியோகத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல தென்காசி மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதிக கனமழை காரணமாக இரு மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் இரு மாவட்டங்களுக்கும் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் இன்று இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடியில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை நிலைநாட்டிட வேண்டிய சவாலான நேரமாக மழை வெள்ளம் அமைந்துள்ளது என 4 மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காணொலி வாயிலாக அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் மக்களை உடனடியாக மீட்டெடுத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியது தலையாய கடமை என அறிவுறுத்தியிருக்கிறார். திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 975 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக உள்துறை செயலாளர் அமுதா தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய மீட்புப் படை மற்றும் ராணுவம் மூலமாக மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த முதல்வர் உத்தரவிட்டதாகவும் கூறினார். மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். அப்போது மிக்ஜாம் புயல் வெள்ளம் தென் மாவட்டங்களில் கனமழை பாதிப்பு மற்றும் வெள்ளம் குறித்து ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மேலும் வெள்ள பாதிப்பு நிவாரணத் தொகையை கூடுதலாக வழங்க கோரி முதலமைச்சர் வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் இந்திய ராணுவமும் களமிறங்கியுள்ளது. வசவப்பபுரம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள் என ஏராளமானோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு ராணுவ வீரர்கள் பிஸ்கட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் வழங்கினர். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைப் போலவே மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவது குறித்து இன்னும் 2-3 நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்திருக்கிறார். நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் உள்ள நிவாரண முகாமில் நியூஸ் தமிழ் செய்திக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக எம்பி கனிமொழி சார்பாக உணவு ஏற்பாடு செய்து விநியோகிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் சரியான உணவு மற்றும் தண்ணீரின்றி சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் அவர்களுக்கு உதவும் வகையில் உணவுகள் தயார் செய்யப்பட்டு தண்ணீர் பாட்டில்களோடு வழங்கப்படுகின்றன. நெல்லை ரயில் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மதுரையில் இருந்து இயக்கப்பட்ட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது. நேற்று இரவு 10:25 மணிக்கு மதுரையில் இருந்து ரயில் புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக புறப்படும் நேரம் மாற்றப்பட்டது. அதன்படி இன்று அதிகாலை 12:20 மணிக்கு ரயில் புறப்பட்டு சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே மழை வெள்ளத்தால் சாலை உடைந்து விடும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. அதிக மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சாமிநத்தம் பகுதியில் மண் அரிப்பால் சாலைகள் உடைந்து தண்ணீரில் விழுந்தன.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணி இரவிலும் தொடர்ந்து நடைபெற்றது. சித்தவநாயக்கன்பட்டி செல்லும் சாலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அருகில் செங்கல் சூளையில் பணியாற்றிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் 50 பேர் அங்கேயே சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் படகுகள் மூலம் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கியுள்ள பயணிகள் இன்று மீட்கப்படுவார்கள் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக மண் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியதால் சென்னை செல்ல வேண்டிய திருச்செந்தூர் ரயில் ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையால் ஜம்புலிங்கபுரம் கிராம பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சுடுகாட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதேபோல கைலாசபுரம் உமரிக்கோட்டை சாலையில் மழை வெள்ளம் அதிக அளவில் கரைபுரண்டு ஓடுவதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்து பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடக்கும் இந்த கூட்டத்தில் தென் மாவட்டங்களில் தற்போதைய நிலவரத்தை மறு ஆய்வு செய்யவும் நிவாரணத்துக்கான அதிகபட்ச வளங்களை திரட்டுவது குறித்தும் ஆலோசனை நடத்துகிறார். நெருக்கடியான பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்ய நினைத்தால் மத்திய அரசிடமிருந்து 10,000 கோடி ரூபாய் நிதியை வாங்கி வரலாம் என ஆளுநரை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சித்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு அதிகாரிகள் அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவது அவசியமற்றது என தனது எக்ஸ் தள பதிவின் மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த பிறகும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு தவறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளில் இருந்து தமிழ்நாடு அரசு பாடம் கற்க தவறிவிட்டதாக புகார் தெரிவித்தார். தென் மாவட்ட மழை குறித்த வானிலை முன்னறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடைய எக்ஸ் பதிவில் மழையின் வீரியம் குறித்து சரியாக கணிக்கப்படவில்லை என்றும் மழை எச்சரிக்கை போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சவால்கள் இருந்த போதிலும் இது குற்றம் சாட்டுவதற்கான நேரம் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி மாநில மாநாடு 2வது முறையாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதி கனமழை காரணமாக வரும் 24ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாடு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மழை வெள்ள அனுபவத்தை கொண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை திறம்பட சமாளித்து பொதுமக்களை பாதுகாப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் தென் மாவட்டங்களில் அரசு இயந்திரங்கள் முழுமையாக குவிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புப் பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க 3 சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டு 5,000 பேர் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை காரணமாக மின்சாரம் தடைப்பட்டாலும் உடனுக்குடன் அதனை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர் கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் ஜனவரி 2ஆம் தேதி வரை அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெய்தது அதி கனமழை தானே தவிர மேகவெடிப்பு அல்ல என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குமரி கடலை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அதிகனமழையால் ஸ்தம்பித்து போன நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கப்பட்டு வருகின்றனர். குடியிருப்புகளை சுற்றி நாலாபுரமும் மழை தண்ணீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த மக்களை ஹெலிகாப்டரில் சென்று இந்திய கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர். அது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன.
தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் வெள்ளத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் தாமிரபரணி ஆற்றின் கரை உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் குச்சிக்காடு, புளியடுதெரு, மேட்டுத்தெரு, ஜே நகர், நல்ல பிள்ளையார் கோவில் உட்பட கிராமத்தின் பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் கோவளம் பகுதியில் குடியிருப்பு பகுதி முழுவதும் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் மாடிக்கு ஏறி சென்று மற்றவர்களின் உதவியை நாடி வருகின்றனர். இதனையடுத்து தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அரையாண்டு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவளம் பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு படிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் உடனடியாக மின்சாரம் வழங்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் முத்தார்பட்டி கிராமத்தில் 2 தினங்களாக பெய்த கனமழையால் வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்ததில் தங்குவதற்கு கூட இடமின்றி ஒரு தங்கை 2 தம்பிகளோடு ஒச்சம்மாள் என்ற 20 வயது இளம்பெண் அவதியடைந்து வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோரை இழந்து வாடும் இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி கோவிலில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. மழைநீர் வெளியே செல்ல வழியில்லாமல் உள்ளேயே தேங்கியதால் பக்தர்கள் வழிபாடு செய்ய சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் மோட்டார்கள் மூலமாக தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையை ஒட்டிய சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மீனாட்சி கல்லூரியில் இருந்து செல்லூருக்கு செல்லக்கூடிய சாலை மற்றும் ஆழ்வார்புரத்தில் இருந்து ஆரப்பாளையம் செல்லக்கூடிய சாலைகள் மூடப்பட்டன. போக்குவரத்து காவலர்கள் தடுப்புகளை அமைத்து மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 21 நபர்களை போலீசார் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஓடையில் வெள்ளம் பாய்ந்து ஓடியது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் வெள்ளத்தின் நடுவே சிக்கி தவித்த பொதுமக்களை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த தொடர் மழை காரணமாக பிரதான மலைச்சாலைகளில் உள்ள ஒரு சில இடங்களில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது. இதேபோல அடுக்க மலைச்சாலையில் ஒரு சில இடங்களில் லேசான மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் மேலும் பல இடங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை எதிரொலியாக மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை சரிந்தது. இந்த மலர் சந்தையில் இருந்து அண்டை மாவட்டங்களுக்கு நாள்தோறும் சராசரியாக 50 டன்னுக்கு மேலாக பூக்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் வெளியூர்களுக்கு பூக்கள் செல்லாததால் பூக்களின் விலை குறைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாறைக்குட்டம் பகுதியில் முதியவர் ஆடு மேய்க்க சென்ற நிலையில் மேலக்குளம் கரை உடைப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஓட்டப்படாரம் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி 10 ஆடுகள் மற்றும் முதியவர் குருசாமி பாண்டியனையும் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வந்த மழை ஓய்ந்ததால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகளுக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. அப்பர் கோதையாறு, மாஞ்சோலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் அணைகளுக்கு 11,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது மழை ஓய்ந்ததால் நீர்வரத்தின் அளவு 4,000 கன அடியாக குறைந்துள்ளது. நெல்லை நகரின் செல்வி நகர் மற்றும் சிந்து பூந்துறை பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பார்க்கிங் பகுதிகளை மழை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது. வீடுகள் முன்பு சாலைகளிலும் மழை வெள்ளம் ததும்பி நிற்பதால் வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தோடு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற முடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக நெல்லை டவுன் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. புகழேந்தி தெருவில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்து முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கினர். முதல் தளத்தில் இருக்கும் சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர்.
நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சேவியர் காலனியில் இடுப்பளவிற்கு குளம் போல தண்ணீர் சூழ்ந்து செந்நிறத்தில் பாய்ந்தோடுகிறது. நீர்நிலைக்கு மத்தியில் இருப்பது போல் அப்பகுதி வீடுகள் காட்சியளிக்கும் நிலையில் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். வீடுகளில் முடங்கிய மக்களை ரப்பர் படகுகள் மூலம் தீயணைப்பு துறையினர் மீட்டு வருகின்றனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக அமைந்திருக்கும் இசைக்கியம்மன் விநாயகர் கோவில் மழைநீரில் மூழ்கியது. கடும் வெள்ளம் காரணமாக ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தை தொட்டு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை அப்பகுதி மக்கள் பார்த்து ரசித்துச் சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் விடாது அடித்து ஊற்றிய கனமழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள சிற்றாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வடக்கு குளம் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே வெள்ளம் பெருக்கெடுத்து சாலை துண்டிக்கப்பட்டதால் காற்றாலைக்கு வேலைக்கு சென்ற 3 பேர் வெளியே வர முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. காற்றாலையை சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் அதில் சிக்கியிருப்பவர்கள் நிலை என்ன ஆனது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கனமழையை தொடர்ந்து வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். பிபிடி சிக்னல், பிரையண்ட் நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுவதும் முடங்கியது. இதனால் மக்கள் செய்வதறியாது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆற்றங்கரையோர கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் மக்களை மீட்க ஹெலிகாப்டர் வசதி தேவை என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் ஏரி உடைந்ததால் வெள்ளம் காட்டாற்று போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் திரும்பிச் சென்றனர். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஏரி முழுமையாக நிரம்பிய நிலையில் உடைந்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கொட்டி தீர்த்த கனமழையால் கோவில்பட்டி நகரில் திரும்பிய திசையெங்கும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. நகருக்குள் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பேருந்து நிலைய சாலை தண்ணீரில் மிதக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நகருக்குள் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. திரும்பிய பக்கம் எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் திருச்செந்தூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. ஏற்கனவே அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் யாரும் உள்ளே செல்லாதபடி தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கனமழை காரணமாக தேனி அருகே உள்ள முல்லைப்பெரியாறு ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடும் பருந்து பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 1869 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே ராயப்பன்பட்டியில் உள்ள சண்முகா நதி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி வழிகிறது. 52.55 அடி உயரம் கொண்ட இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் அணை நிரம்பி வழிவதுடன் அணையிலிருந்து தண்ணீர் மறுகால் பாய்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கொட்டி தீர்த்த கனமழையால் காணக்குளம் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டது. கண்மாயில் இருந்து வெளியேறிய தண்ணீர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு சென்று திரும்பி வர முடியாமல் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த 20 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சதுரகிரி மலைப்பகுதியில் உள்ள ஓடையில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வெள்ளத்தில் சிக்கி திரும்பி வர முடியாமல் சுமார் 15 மணி நேரமாக தவித்துக் கொண்டிருந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடைவிடாது கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் இரவிப்புதூரில் உள்ள புதுக்குளம் உடைந்து அருகே உள்ள 200 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் பாய்ந்து சென்றது. மேலும் குளத்தை ஒட்டிய சாலையும் உடைந்ததால் அந்த சாலையை பயன்படுத்தும் சுற்றுவட்டார கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலாறு, பொருந்தலாறு மற்றும் வரதமா நதி அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் சண்முக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் 2000 கன அடி நீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பழனியில் உள்ள சிறுநாயக்கன் குளம் நிரம்பி கழிவு நீருடன் கலந்து நுரை பொங்கியபடி வெளியேறி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் தொடர் சாரல் மழை பெய்து வருவதோடு கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காந்தல், தலைக்குந்தா, HPF, முத்தரை, பாலடா உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. கடும் குளிரும் நிலவி வருவதால் காலையில் பணிக்கு செல்வோரும் பள்ளி மாணவர்களும் சிரமத்திற்கு ஆளானார்கள். குமரி மாவட்டம் பெருமாள்புரம் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மளமளவென புகுந்த மழைநீரால் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் நீரில் நனைந்து பாதிப்படைந்தன. பிளாஸ்டிக் பக்கெட்டுகள் மூலம் வாரி இறைத்து தண்ணீரை வெளியேற்றிய நிலையில் பொதுமக்கள் பலர் முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் பெய்த மழையினால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. அப்போது அவ்வழியாக சென்ற கார் அங்குள்ள பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து அந்த காரை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர். இதனிடையே அப்பகுதியில் உள்ள கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் கடையில் இருந்த அரிசி மூட்டைகள் நீரில் நனைந்து வீணாகியது. குமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையினால் பெருமாள்புரம் அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. முதலில் குடியிருப்புகள் முன்பு மட்டும் சூழ்ந்திருந்த மழைநீர் சிறிது நேரத்தில் வீடுகளுக்குள்ளும் புகுந்து அங்கிருந்த பொருட்களை நாசம் செய்தது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி காரைக்காலில் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரை முகத்துவாரத்தில் சிக்கிக்கொண்ட விசைப்படகை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீனவர்கள் மீட்டனர். முகத்துவாரத்தை தூர்வாராத காரணத்தினால் கடல் சீற்றத்தில் படகு சிக்கிக் கொண்டதாக தெரிவித்த மீனவர்கள் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2047 ஆண்டில் முழுமையாக வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா திகழும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு KSR கல்லூரியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு மற்றும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் புத்துணர்வை ஏற்படுத்தியுள்ளது என்றார். கர்த்தரின் நல்லாசியுடன் மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் என்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர் தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக துன்பத்தை அனுபவித்து வரும் மக்கள் மீண்டு வர பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பின் போது சிறப்பு தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருக்கிறார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் படிப்படியாக சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் முதல்வரின் எண்ணமும் என்று தெரிவித்தார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் அனைத்து வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி G. ஜெயச்சந்திரன் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் MP MLAக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் அறிக்கையின் அடிப்படையில் MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து முடிக்க ஏதுவாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. இலவச திட்டங்கள் வேண்டாம், நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றுங்கள் என தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது பேசிய அவர் ஆண்டுதோறும் சுமார் 50 முதல் 100 TMC காவிரி நீர் கடலில் வீணாக கலக்கிறது என்றார்.
பிரதமர் மோடி பேசினால் அதிநவீன தொழில்நுட்ப உதவியோடு நேரடியாக தமிழில் கேட்க ஏற்பாடு செய்யப்படும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு உதவ மோடி கிச்சன் திறக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன் லண்டனுக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இலங்கை துணை தூதரகம் உரிய ஆவணங்களை வழங்கும் பட்சத்தில் இலங்கைக்கு மட்டுமே செல்ல அனுமதிக்க முடியும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் 26ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். திரு உத்தரகோசமங்கை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவில் ஆருத்ரா தரிசனம் திருவிழாவை முன்னிட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அந்த நாளை ஈடு செய்யும் விதமாக அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கொடிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குடிசையில் வாழ்ந்து வரும் நிலையில் அவ்வப்போது மழை வெள்ளத்தால் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து வசிக்க முடியாத சூழல் ஏற்படுவதாக பொதுமக்கள் தங்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.